கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். சந்தோஷமா இருங்கள். நம் ஆண்டோடைய நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:52. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். சீஷர்கள் சந்தோஷம், பரிசுத்த ஆவி இவைகளினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:50-51 பாருங்கள். அங்கு பவுலையும் பர்னபாவையும் ஹல்லேலூயா ஜனங்கள் பிடிச்சி துரத்தி விடுறாங்க. அதாவது யூதர்கள் அவங்க எல்லை விட்டு துரத்தி விடுறாங்க. இந்த நேரத்தில் வசனம் 52வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சந்தோஷத்தினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நார்மலா எல்லாமே சந்தோஷமா இருக்கும் பொழுது நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது இயற்கையான சந்தோஷம், உலக பிரகாரமான சந்தோஷம். ஆனால் எல்லாமே எதிர்மறையா இருக்கும் பொழுது, அதாவது ஆண்டவர் நிமித்தமாக நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த காரியத்தை நிமித்தமாக எல்லாமே உங்களுக்கு எதிர்மறையா இருக்கும் பொழுது நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சந்தோஷம். இதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் காலை நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவர்கள் ஆகி. மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உண்டாயிருந்ததாம். உங்களுக்கு மிகுந்த உபத்திரவம் இருந்தாலும் அதன் மத்தியிலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இந்த நாளில் இருந்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அதை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 5:41 பாருங்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் என்று வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்திற்காக பாடுபடுவதற்காக சீஷர்கள் அன்று அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். பாடுபட்டுட்டோம், எனக்கு 3 அடி, உனக்கு எவ்வளவு அடி, உனக்கு 4 அடியா அப்படின்னு சீஷர்கள் ஒருவரோடு பார்த்து பேசிட்டு வர்றாங்க. என்ன கன்னத்தில் அடிச்சாங்க, பாத்தியா ஆண்டவருக்காக நான் சகிச்சேன் அப்படின்னு சொல்லி அங்க சீஷர்லாம் பேசிட்டு வர்றாங்க. அப்போ மிகுந்த சந்தோஷத்தினால் வந்தாங்களா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்து நிமித்தமாக உங்களை புறக்கணித்தால் பாக்கியவான்கள் என்று நீங்கள் எண்ணி சந்தோஷப்படுங்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துக்காக உங்களை துன்பப்படுத்துகிறார்களா, பரலோக ராஜ்யத்தில் உங்க பலன் மிகுதியா இருக்கும், அதை குறித்து சந்தோஷப்படுங்கன்னு ஆண்டவர் சொல்றாருல. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16:25 வாசித்து பாருங்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடுராத்திரி ஆகுது. ஹல்லேலூயா. அதாவது பவுலையும் சீலாவையும் பிடிச்ச லெஃப்ட் ரைட் அடிக்கிறாங்க, போட்டு அடிச்சு அவங்க காலை தொழுமரத்துல கட்டி வச்சுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? நைட் நேரத்துல பிரைஸ் வொர்ஷிப் பண்றாங்க. அதை காவல்ல இருந்து எல்லாரும் பார்த்தார்கள். பார்த்த எல்லாருடைய கட்டுகளும் அந்த நாளிலே உடைந்து போனது. சிறைச்சாலைக்காரன் வீட்டில ரட்சிப்பு உண்டானது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய சந்தோஷம் உங்க வாழ்வில் காணப்படும் பொழுது அது விசுவாசி இல்லாத ஜனங்களுக்கு, அவிசுவாசிகளுக்கு அவங்க முன்பதாக ஒரு சாட்சியாக இருக்கும். இவ்வளவு அடிச்சும் இப்படி பண்றாங்க, அப்ப இவங்க தேவன் உண்மையுள்ள தேவன், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள உண்மையுள்ள தேவன் என்பதை அவங்க அறிந்து கொள்வாங்கல்ல. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறாரு. உங்களை யார் துன்பப்படுத்தினாலும் நீங்க சிரிக்க போறீங்க. அது நிமித்தமாக எல்லாருடைய கட்டுகளும் உடையும், உங்க வீட்டுல ரட்சிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். பாருங்கள். ஆண்டவரே, நல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், பெரிய தேவனாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். சூழ்நிலைமைக்கு தக்கதாய் சந்தோஷமாய் இராமல் எல்லா நேரத்திலும் துன்பமோ இன்பமோ எல்லா நேரத்திலும் சந்தோஷத்தை காத்துக்கொள்ள இவர்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே,
உபத்திரவத்திலையும் சிரிக்கட்டும், சந்தோஷத்திலையும் சிரிக்கட்டும். அப்படிப்பட்ட மனநலமையை கொடுத்து ஆசீர்வதியும். பரிசுத்தாவியின் சந்தோஷம் உண்டாகட்டும், பரிசுத்தாவியின் வல்லமை உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.